ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 4ஆம் தேதி நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.06% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.54% கிரீன். நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.17% கிரீன். நிஃப்டி பேங்க் 0.17% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50ல பார்த்தரலாம். எட்டர்னல் 3.68% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.41% கிரீன். அதுக்கு அடுத்ததா டாடா கன்சியூமர் 1.38% கிரீன். டெக் மஹிந்திரா 1% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிசி, M&M, மாருதி, டைட்டன், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அதானி என்டர்பிரைசஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஏசியன் பெயிண்ட், ஜியோ ஃபினான்ஸ், நெஸ்லே, பிஇஎல், கொட்டக் பேங்க், டாக்டர் ரெட்டி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்க எல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. லாசர் யாருன்னு பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் 1.66% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ட்ரெண்ட் 1.29% டவுன். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 1.05% டவுன். சன்ஃபார்மா, டாடா ஸ்டீல், ரிலையன்ஸ், HCL டேக்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லைஃப், பஜாஜ் ஃபின்சர்வ், அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஃபின்சர்வ், JSW ஸ்டீல், ஹிண்டால்கோ, விப்ரோ, TCS அண்ட் தென் அப்போலோ ஹாஸ்பிட்டல், இண்டிகோ, HM மோட்டார் இது எல்லாமே ரெட்ல டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பேங்க் நிஃப்டில போய் யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லாசரை பார்த்தலாம். AU பேங்க் 0.93% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா எஸ் பேங்க் 0.52% டவுன். HDFC, ஆக்சிஸ் பேங்க், யூனியன் பேங்க், ஃபெடரல் பேங்க் இவங்க எல்லாம் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. கெய்னர்ஸ் பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் தென் பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ICICI, கொட்டக் பேங்க், PNB. ஸோ இவங்க எல்லாம் கெய்னர்ஸ். இப்போ அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்தோம்னா நிஃப்டி 100 மார்ஜினலா டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 200, நிஃப்டி 500, மிட் கேப் 50 ஸோ எல்லாமே ஃபிளாட்டா கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. விக்ஸ் இந்தியா விக்ஸ் 0.59% டவுன்ல இருக்கு. ஸோ எதுவுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிற மாரி இல்லை. எல்லாமே ஃபிளாட் டு கிரீன் அண்ட் ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டர் வைஸ் இண்டிசஸ்னு பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ 0.46% கிரீன், FMCG 0.66% கிரீன், நிஃப்டி ஐடி 0.39% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்டர்டே நிஃப்டி ஐடி தான் டாப் லாசர்ல இருந்தது. ஸோ இன்னைக்கு ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 0.39%. நிஃப்டி மீடியா 0.24% கிரீன், மெட்டல் 0.72% டவுன். PSU, ஃபார்மா, ரியாலிட்டி எல்லாமே ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி கன்சியூமர் டூரபிள்ஸ் இவங்க தான் 1% கிரீன்ல இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நிஃப்டி மிட் ஸ்மால் ஹெல்த் கேர் 0.67% கிரீன். ஸோ சொல்லிக்கிற மாரி எதுவுமே இல்லை எக்ஸப்ட் நிஃப்டி கன்சியூமர் டூரபிள்ஸ் இவங்க தான் இன்னைக்கு டாப் கெய்னர்னு சொல்லலாம் செக்டார் வைஸ் இண்டிசஸ்ல. நிஃப்டி கெமிக்கல் 0.03% டவுன், சிமெண்ட் டவுன், ரியாலிட்டி டவுன். ஸோ சில இது ஃபிளாட்டா கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, சில இது ஃபிளாட்டா ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பிஎஸ்சில சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.06% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி வேல்யூ 95.61 போயிட்டு இருக்கு. நம்ம ருப்பி இன்னும் வீக்கா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Brent crude price பார்த்தலாம் 97.19 டாலர் பெர் பேரலுக்கு நிகரான வேல்யூ. ஸோ கம்மி ஆயிருக்கு, 0.63% டவுன் ஆயிருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். ஸோ ஜூன் 4ஆன கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 15,611 போயிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்ட் 14,310, 18 கேரட் கோல்ட் 11,708. ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணுற போது 11, 10 அண்ட் 9 ருபீஸ் கம்மியாக இருக்கு. சில்வர் ப்ரைஸ் பார்த்தரலாம் 280 பெர் கிராம். ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை, நேற்றுக்கும் நம்ம இதே தான் பார்த்துருந்தோம். 280 பெர் கிராம் சில்வர் ரேட். ஸோ நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே நல்லா டவுன் ஆயிருந்தது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். 23,244 அங்கிருந்து மேலே ஏறி இருக்கு. ஸோ இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,390 அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, பட் அங்கேருந்து கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 23,458. ஸோ எஸ்டர்டே ஹை.
மார்க்கெட் நேற்றுக்கு ரெட்ல இருந்தது, இன்னைக்கு கிரீன்ல மாறி இருக்கு. சேம் அதே பிளேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் பிரேக் ஆகல. சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்துடலாம். நம்ம மார்னிங்கே பார்த்திருந்தோம் நிறைய நியூஸ். ஸோ அதுக்கப்புறம் நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் பார்த்துடலாம். ட்ரெண்டோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 33% டவுன் ஆயிருக்கு. ஜூன் 4 இன்னைக்கு எக்ஸ் போனஸ் டேட்னு சொல்லலாம். இது ஒரு ரியல் கிராஷ் கிடையாது. நம்ம கூட பார்த்திருந்தோம் நிஃப்டி 50ல ட்ரெண்ட் வந்து 1.29% டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரியல் கிராஷ் கிடையாது. 1:2 போனஸ் ஷேர். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கு. 2 ஷேர்ஸ் இருந்தா ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரெண்ட் கிரீனல்ல பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெண்ட் 1.32% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2801 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா புல்ஸ் இன்னைக்கு 52 வீக் ஹையை ரீச் பண்ணிருக்காங்க. 1000 crore ஃபண்ட் ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லேட்டரா இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபண்டை கம்பெனி ஷேர்ஸாவும் மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ப்ரமோட்டர் குரூப் என்டிட்டிஸா இருக்கட்டும் இல்லை அவுட் சைட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ வருது. ஸ்டாக் இன்னைக்கு 4% கெயின் ஆயிருக்கு. 0.95% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24.5 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கெப்பாசிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 589 crore ஆர்டர் 10x ரியாலிட்டி ஈஸ்ட் லிமிடெட் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரேமண்ட் ரியாலிட்டியோட ஒரு சப்சிடரி. ஸோ இதுக்கப்புறம் கெப்பாசிட்டி எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1% தான் இப்பயும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 227 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 1921. ஸ்டாக்கோட PE 10, புக் வேல்யூ 226. ஸோ ஈக்குவல் டு தட் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிடெண்ட் தரதே இல்லை. டெப்ட் டு ஈக்விட்டி 0.25. டெப்ட் 483 crore டெப்ட் வச்சிருக்காங்க. ஏர்னிங்ஸ் per ஷேர் 22.6. ப்ரமோட்டர் கிட்ட 31.7% ஹோல்டிங் இருக்கு. பிளெஜிங் எதுவும் இல்லை. இண்டஸ்ட்ரியல் PE 17.7. ஸ்டாக்கோட PE 10. கரண்ட் ரேஷியோ 1.65. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 7.36. இது அதுக்கும் முதல் வருஷம் 8.78. ஸோ கம்மியாக இருக்கு. லேட்டஸ்ட் குவார்ட்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்ப அதுவும் கம்மியாக இருக்கு. லேட்டஸ்ட் குவார்ட்டர் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 51.9 crore வச்சிருக்காங்க. அகர்வால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷனுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 477.5 crore ஆர்டர் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. 1.3 lakh மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் பல்க் பிட்மன் சப்ளை பண்றதுக்கான ஆர்டர் மும்பை அண்ட் பெங்களூர் லொகேஷன்ல. இந்த கான்ட்ராக்ட் 1 year சொல்லியிருக்காங்க. 19.99% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. கரண்ட் பிரைஸ் 504. புக் வேல்யூ 461. ஸ்டாக்கோட PE 17.3. டெப்ட் டு ஈக்விட்டி 0.5. டெப்ட் 341 crore வச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட PE 17.3. இண்டஸ்ட்ரியல் PE 15.6. டிவிடெண்ட் 0.66% தராங்க. ப்ரமோட்டர் கிட்ட 57.2% ஹோல்டிங் இருக்கு. பிளெஜிங் எதுவும் இல்லை. ஸோ ரிட்டர்ன் 6 மாசத்துல 1 வருஷத்துல எல்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 1.08. கரண்ட் ரேஷியோ 1.15. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் ஆயிருக்கு. அதே குவார்டர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லென்ஸ்கார்ட் சொல்யூஷன் இன்னைக்கு 2% வரைக்கும் ஃபெல் ஆயிருந்தது. ஏன்னா சாஃப்ட் பேங்க் செல் பண்ணியிருக்காங்க. 2873 crore ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர் ஷேரை செல் பண்றாங்கன்னா ஸ்டாக் பிரைஸ் கண்டிப்பா ஷார்ட் டேர்ம்ல ப்ரெஷர் ஆகும். ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது யார் வாங்கியிருக்காங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் அண்ட் ஃபெடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் 0.20% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 515 per ஷேர்னு. JBM ஆட்டோ ஷேர்ஸ் இன்னைக்கு 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. JBM ஆட்டோ நம்பர் 1 எலக்ட்ரிக் பஸ் மேனுஃபேக்சரிங் இந்தியாவா மாறி இருக்கு இன் May 2026ல. கம்பெனி 49% மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்தியாஸ் எலக்ட்ரிக் பஸ் செக்மெண்ட்ல, அதுவும் டூரிங் மே மந்த்ல. ஸோ JBM ஆட்டோ 5.52% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 705 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, எப்படி
ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே பார்த்துட்டோம். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.